சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பைபிள் பழைய ஏற்பாடு 2 நாளாகமம் 7வது அதிகாரத்துல இருந்து பார்க்குறோம். ஆக்சுவலா இந்த 2 நாளாகமம் 1 to 6 ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் தான் கட்டியிருப்பார் சாலமன். தாவீது ஆசைப்படுவார், அதற்காக நகையெல்லாம் கூட தங்கம் வெள்ளி இதெல்லாம் சேர்த்து வைப்பார். இவர் கோயிலை கட்டுறார். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் 7வது அதிகாரத்திலே நடக்குது. எல்லாம் தகன பலி அது இதுன்னு கொடுத்து அங்க கர்த்தருடைய மகிமை ஒரு மேகம் மாதிரி அங்க இறங்குது. அப்ப ஆசாரியர்கள் உள்ள போகாம இருப்பாங்க. ஸோ அப்ப எல்லாரும் மகிமை கடவுளுடைய மகிமை இருக்கிறத பார்த்து தலை துப்புற விழுந்து கடவுளுக்கு ஸ்தோத்திரம்னு கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராஜா மக்கள் எல்லோரும் நிறைய பலி, ஆயிரக்கணக்கில் ஆடு மாடெல்லாம் பலி கொடுக்குறாங்க. அடுத்தது ஏற்கனவே ஒரு குழுவை பிரிச்சிருப்பாங்க இல்லையா, ஆசாரியர்கள் இந்த வேலை செய்யணும், லேவியர்கள் இந்த வேலை செய்யணும். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் அந்த கீதம் முழக்கம் பாடுறது, ஒவ்வொரு இசைக்கருவிகளை இசைக்கிறது, இந்த மாதிரி ஜாலியாக பாடிட்டு பலியை செலுத்திட்டு இருந்தாங்க. அந்த பலி செலுத்துறதுக்கு இடமே பத்தலைன்ட்டு வேற ஒரு இடத்துல பலி செலுத்துறாங்க. ஸோ இது அந்த இடத்துடைய ரிச்னஸ் காட்டுறதுக்காக இது சொல்லப்படுது. ஸோ ஒரு மிகப்பெரிய கூட்டம் 7 நாள் அந்த பண்டிகையை ஆசரித்ததும். இதெல்லாம் பார்க்கும்போது முதல்லலாம் அந்த மாதிரி விழா இருக்கும் இல்லையா, 7 நாள் விழா. இப்போ பொங்கல் நம்ம ஊர்ல அப்படிதான், பொங்கல் மாட்டு பொங்கல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நம்முடைய முன்ஜென்மங்களுக்கு அழைச்சிட்டு போகுது. இந்த மாதிரி ஏதோ ஒரு டைம்ல நம்ம கொண்டாடி இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இதை படிக்கும்போதே அப்படி ஞாபகம் வருது நமக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க கூடாரங்களுக்கு போறாங்க. ஸோ அவன் கர்த்தருக்கு ஆலயத்தையும் கட்டிட்டான், தனக்கு அரண்மனையும் கட்டி முடிச்சிட்டான். அவன் நினைச்சதெல்லாம் அவனுக்கு அனுகூலமா நடக்குது. இப்போ கர்த்தர் இரவுல சாலமோனுக்கு தரிசனமாகி சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு இல்லையா, இந்த மாதிரி கேட்கறவங்களுக்குலாம் நீங்க மனுஷன் எல்லாம் பாவம் செய்யறோம் தானே, அதனால அதை மன்னிச்சிடுங்க அப்படின்றதுதான் ஃபுல்லாவே இருந்துச்சு 6வது அதிகாரத்துல. ஸோ அதெல்லாம் நான் கேட்டேன், அதே மாதிரி நானும் பண்றேன். ஒருவேளை இதை பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். ஒருவேளை நான் மழை இல்லாம செய்யறேன், நான் தேசத்தை அழிக்கிறதுக்கு வெட்டுக்கிளிய அனுப்புறேன், கொள்ளை நோயை அனுப்புறேன் அப்படின்னா, எப்ப என் ஜனங்கள் தங்களை என் முன்னாடி தாழ்த்தி ஜபம் பண்றாங்களோ, என் முகத்தை தேடி பொல்லாத வழியெல்லாம் விட்டு திரும்புறாங்களோ, அப்ப பரலோகத்துல இருக்கிற நான் அதை கேட்டு அவங்க பாவத்தை மன்னிப்பேன், மீண்டும் அவங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற. இந்த ஸ்தலத்துல என் கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கும், செவி திறந்திருக்கும். அதாவது அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ என் நாமம் இந்த ஆலயத்துல இருக்கிறதுக்காக நான் இந்த ஆலயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பரிசுத்தப்படுத்தினேன். உன் தகப்பன் தாவீது எப்படி நான் கற்பித்தபடியெல்லாம் நடந்தானோ, அதே மாதிரி நீயும் நான் கற்பித்தபடி நடக்கிற, கட்டளைகளை நியாய பிரமாணங்களை ஃபாலோ பண்ற அப்படின்னா இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமல் போக மாட்டான் அப்படின்னு சொல்றது. இதுக்கு பல அர்த்தம் இருக்குது. ஒண்ணு, ஆண் குழந்தை பிறக்காம இருக்காது, பிறக்கும்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாக மாட்டாங்க, கண்டிப்பா ராஜா ஆவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் உங்க அப்பா தாவீது கிட்ட உடன்படிக்கை பண்ணபடியே ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். இது எப்ப நான் சொல்றத நீங்க கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப என் கட்டளைகளை கற்பனைகள்லாம் விட்டு போய் மற்ற தேவர்களை நீங்க சேவிக்க ஆரம்பிக்கிறீங்க,
அவங்கள பணிஞ்சிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் கொடுத்த என் தேசத்துல இருந்து அவங்கள பிடுங்கி தூக்கி கடாச்சு. எப்படி சூப்பரா சொல்றாரு. என் நாமத்திற்கென்று பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தையே என் சமூகத்துல இருந்து தள்ளி வச்சிருவேன். அப்ப மற்ற ஜனங்களுக்குள்ள இது ஒரு பழமொழியாகவும் வசிச்சொல்லாகவும் வைப்பேன். இது பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவர் சொல்ற அந்த கோயில் தான் இப்ப பெரிய பிரச்சனைக்குரிய கோயிலாக இருக்கு. சாலமன் கட்டின கோயில், அதை இடிச்சிட்டு மறுபடி கட்டுறதா சொல்றாங்க ஜெருசலம்ல. அது அங்கதான் யுத்தம் நடக்குது, அந்த கோயிலுக்காக தான் பிரச்சனை. இப்போ சீரியஸாவுமே இருக்கா பிரதர்? உண்மையாவே? உண்மையாலுமே. ஆனா அதை இடிச்சு இடிச்சு கட்டினதா சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இடிச்சு மீண்டும் மீண்டும் கட்டினதாங்க. ஆனா அதுல வழிபட போய் தான் அது ஒரு பெரிய பிரச்சனையாக முதல்ல கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் அடிச்சுக்கிட்டாங்க. இப்ப முஸ்லிம்களும் இஸ்ரேல், அதாவது யூதர்களும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த இடம் வந்து இப்ப வசிச்சொல்ல ஆயிடுச்சு. ஒரு கோயிலுக்காக அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உலகம் ஃபுல்லா பாக்குறாங்க இல்லையா. ஸோ அப்படி வைப்பேன்னு சொன்னது நிஜமாகவே நடந்திருக்குது. அதான் சொல்றாரு. அப்ப உன்னதமா இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போறவங்க எல்லாம் பிரமிச்சு, சூப்பரான பாயிண்ட் என்ன சொல்லுவாங்களாம், கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பான். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, தங்கள் பிதாக்களை எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தன் தேவனாகிய கர்த்தரை விட்டுட்டு வேற தேவர்களை பிடிச்சாங்க இல்லையா, அதை நமஸ்கரிச்சாங்க இல்லையா, அதை சேவிச்சாங்க இல்லையா, அதனால இந்த தீங்கை எல்லாம் கர்த்தர் அவர் மேல் வர பண்ணினார்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ற. இப்ப இதுக்கு பயந்துட்டு தான் ஒவ்வொருத்தரும் அந்த நாட்டை பிடிக்கும் போது அங்க இருக்கிற கோயில் எல்லாம் இடிக்கிறதுக்கு காரணம். அவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படி இடிச்சாதான் கடவுள் அவங்களுக்கு ஃபேவரா இருப்பாங்க. இது ஒரு மனித வழி, இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அதே நேரத்தில் கடவுளுமே சொல்றாரு, நீங்க வந்து பல தெய்வங்களை வழிபட்டு தான் அனைத்தையும் இழந்தீர்கள்னு சொல்றாரு. ஆரம்பத்துல வந்து, அதாவது முதல்ல இந்த பூமி சொர்க்கமாக தான் இருக்கும் 2100 தான். அடுத்த 2100 இந்த பூமி நரகமாகுது. கடைசி 100 வருடம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இங்க நடக்கிற விஷயத்தை தான் பைபிள், ராமாயணம், மகாபாரதம், குரான் கதைகளாக போட்டிருக்கிறது. இங்க நடக்கிற விஷயம் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ அப்ப கடவுளுமே இப்ப சொல்றாரு, சொர்க்கத்துல வந்து யாரும் சாமி கும்பிட மாட்டோம். ஏன்னா நம்ம யாரெல்லாம் சாமி நினைச்சோமோ அவங்க உயிரோட்டமா இருப்பாங்க. பாரத பூமி தான் சொர்க்கமா இருக்கும். அங்க வாழ்ந்த தேவதைகளைத்தான் நம்ம தெய்வங்களாக கோயில் கட்டி நரகத்துல கும்பிட்டோம் அடுத்த 2100 வருடம். ஆனாலும் ஆரம்பத்துல சிவனுக்கு மட்டும்தான் கோயில் கட்டுவோம். அந்த சிவனைத்தான் அல்லா பரமபிதான்றாங்க. கடவுள் ஒருவரே, அவர் இருக்கிற இடம், அவங்க சொல்ற அந்த பரலோகம் இதுதான். இந்துக்கள் இதைத்தான் பரந்தாமன்னு சொல்றோம். இது செம்பொன் நிறமான ஒளி உலகம். அங்க கடவுள் மட்டும் இல்ல, ஆத்மாக்களும் அங்கதான் இருக்கும். நாம உடம்புல வரும்போது புருவ மத்தியில இருக்கும். ஸோ தாயின் கர்ப்பம் மூலமாக குழந்தையாக பிறந்து நமக்கென்று சொந்த உடலை எடுக்கிறோம். அப்ப அந்த உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறோம். இப்படி மறுஜன்மத்தில் வந்துகிட்டே இருக்கிறோம். கடவுள் ஒருபொழுதும் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறதே கிடையாது. தாயின் கர்ப்பத்தில் பிறந்தா தானே இறக்கிறத பத்தி யோசிக்கிறது. அதனால அவருக்கு மரணமும் கிடையாது. ஆனாலும் இந்த ஞானம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதை சொல்றதுக்காக கடைசி 1 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லை. அதனால உங்களுக்கு நீங்க எந்த பாவமும் செய்ய மாட்டீங்க. காரணம், ஆத்மான்ற உணர்வுலயே உங்களுடைய கவனம் எப்பவும் இருக்கும். உடல்ன்ற எண்ணமே இருக்காது இல்லையா. கார் எவ்வளவு அழகா இருந்தாலும் ஓட்டுறது டிரைவர் தானே. இந்த டிரைவர் ஒன்றும் காரோடைய அங்கம் கிடையாது. அந்த மாதிரி உடம்பு எப்படியா இருந்தாலும் இயக்குறது புருவ மத்தியில இருக்கிற அந்த உயிராகிய ஆத்மா. அது கண்ணுக்கு தெரியாத சின்ன ஒளிப்புள்ளி. அதைத்தான் அங்க பொட்டு வைக்கிறோம் நாம, அதோடைய நினைவாக அப்படின்னு சொல்ற. இப்ப மறுபடியும் சொர்க்கத்துல அப்படித்தான் ஆத்மான்ற உணர்வுல இருந்ததுனால சதா ஆனந்தமா இருப்பாங்க. இப்ப மறுபடியும் ஆத்மான்ற உணர்வில் நீங்க வாங்க. உடம்புன்ற உணர்வு வந்ததுனால்தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுந்தீங்கன்னு கடவுள் சொல்றாரு. இப்ப மீண்டும் இதுல இருந்து உங்களுடைய கவனம் ஆத்மாவுக்கு வரணும். ஆனா அந்த சக்தி இல்லை. காமம், கோபம், பற்று இந்த மயக்கத்துல போய் சக்தி இழந்துச்சு. இப்ப சக்தி வேணும் அப்படின்னா இந்த சக்திகளில் எப்பயும் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்கன்ற, அல்லது பரமபிதாவை, கர்த்தரை. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கு. அவருடைய நினைவு தான் லிங்க ரூபம்.
இந்த ஜோதியைத்தான் லிங்கமாக வைக்கிறாங்க. ஸோ முதல்ல சிவனுடைய கோயில் தான் கட்டுறாங்க. அது குஜராத்ல சோமநாதர் ஆலயம். அதை பல தடவை வச்சு கட்டினாங்க. அதுதான் முதலாக உலகத்திலேயே கடவுளுக்காக கட்டப்பட்ட ஆலயம். இதோடைய நினைவாதான் அங்க சாலமன் கோயில் கட்டினாருன்னு இவங்க சொல்றாங்க. ஸோ அங்க அவர் கட்டினாரா இல்லையான்னு தெரியல. ஆனா இப்ப அந்த இடத்துல கோயில் இருக்குது. அப்ப ஏன்னா அந்த குஜராத் கோயிலுக்கு தான் அது பொருந்தும். அதுதான் அப்படியே வைரம் வைடூரியம் இதெல்லாம். ஏன்னா இந்து கோயில்கள்ல தான் இதெல்லாம் இருக்கும். மசூதியிலயோ சர்ச்சிலோ நகைக்கு என்ன வேலை இல்லையா? ஸோ அப்படி முதல்ல சிவனுக்கு தான் கோயில் கட்டுறோன்ற. சொர்க்கத்தில் வந்த தேவதைகளாகிய கிருஷ்ணர் ராமருக்கெல்லாம் கோயில் இருக்காது ஆரம்பத்தில். அப்ப சிவனை மட்டும் வழிபடும் பொழுது அதுதான் சதோப்பிரதான பக்தி, கலப்படமற்ற பக்தி, அவ்விபச்சார பக்தின்ற. விபச்சாரம்னா நமக்கு தெரியும், கணவன் இருக்கும்போதே இன்னொரு ஆணை நினைத்தால் விபச்சாரம். அந்த மாதிரி ஒரு கடவுளை மட்டும் நினைவு செய்யும் போது அவ்விபச்சாரம், அதுக்கு ஆப்போசிட்டா. அதுக்கு அடுத்தது அது விபச்சார பக்தி ஆயிடுச்சு, பலரை வழிபடும் பக்தி ஆயிடுச்சு. அதனாலதான் அனைத்தையும் இழந்தீங்கன்ற. அது பாத்தீங்கன்னா இது முஸ்லிம் மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் சொல்றது மாதிரியே வருது இல்லையா? அப்ப பலரை வழிபடக்கூடியது எப்ப வருது? ஆக்சுவலா ஆரம்பத்துல சிவன் கோயில் மட்டும்தான் இருக்குதுன்றாரு. அடுத்தது கிருஷ்ணருக்கு கோயில் கட்டுவாங்க. அப்புறம் நிறைய தேவதைகள் அதெல்லாம் கட்டுறாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் விஷ்ணுவை மட்டும்தான் வழிபடுவாங்க. சிவன் கோயிலுக்கும் போக மாட்டாங்க, அம்மன் கோயிலுக்கும் போக மாட்டாங்க. அதை ரொம்ப தாழ்ந்ததாக நினைப்பாங்க இப்பவும். அதே மாதிரி தீவிர சிவபக்தர்கள் சிவன் கோயிலுக்கு மட்டும்தான் போவாங்க, வேற எதுக்குமே போக மாட்டாங்க. அப்ப என்னன்னா அவனுடைய கவனம் ஒரு இறைவனை மட்டும் நினைக்கும் பொழுது, ஆக்சுவலா கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியாட்டினா கூட ஏதோ அந்த லிங்கத்தையாவது நினைக்கிறாங்கல்ல, அப்ப ஆத்மாவுக்கு சக்தி இருக்கும்ன்ற. ஒண்ணுத்தை மட்டும் நினைக்கும் போது சக்தி இருக்கும். அது எப்ப பலதை தேடி போகுதோ அப்ப சக்தி இருக்காது. அதனாலதான் அது விபச்சார பக்தின்றார். கடவுளை பல தேடுற புத்தி தான் பிற்காலத்தில் பெண்ணை பல தேட ஆரம்பிக்குது, நிறைய மனைவி தேட ஆரம்பிக்குது. ஏன்னா திருப்தி இல்லை இல்லையா? ஸோ அதுதான் அதனாலதான் மற்ற மதங்கள்ல அந்நிய தேவனை வழிபடாதுன்னு சொல்லப்படுறது. ஆனா பல பெண்ணை திருமணம் பண்ணா தப்புன்னு சொல்லலை, அதுதான் பிரச்சனை. ஏன்னா உன்னுடைய ஆத்மா சக்தி இழக்கும் போதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ சிவனை மட்டும் வழிபடுறாங்க, இன்னொருத்தர் வேற எதையோ வழிபடுறாங்க அப்படின்னு பொழுது எப்ப இவன் அதை வழிபடுறவனா மாறுவான்? அந்த பெண்ணை திருமணம் பண்ணும்போது. அப்ப அது வேற ஒரு இனமாக இருக்கும். அவங்க அவங்களுக்குள்ளதான் பொண்ணு கொடுத்து எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவன் போய் அந்த பெண்ணை போய் திருமணம் பண்றான், லவ் பண்ணி அழைச்சிட்டு வரான் அப்படின்னா இவனுக்கு காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தானே அது பண்றான் இல்லையா? ஏன்னா அதுக்கு வெட்டு குத்தெல்லாம் நடக்கும், வேற ஜாதியில கல்யாணம் எல்லாம் பண்ணான். அதையும் மீறி போயிட்டு வரும்போது தான் அந்த சக்தி குறையுது. அப்பதான் அவன் இன்னொரு தெய்வத்தை வழிபடுறவனா மாறுறான். ஸோ இப்படியே போய் 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 யாரை வேணாலும் வழிபடுறவங்களா நம்ம மாறிட்டோம். ஆனால் இப்பவும் ஐயருங்க பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வழிபடுறது கிடையாது. ஒன்று சிவனை வழிபடுவாங்க அல்லது விஷ்ணுவை வழிபடுவாங்க, அவ்வளவுதான். அதாவது இப்படி எடுத்துக்கலாம் பிரதர், பலரை வழிபட்டோம்னா சக்தி குறையுது, சக்தி குறையும் போது இந்த பலரை வழிபடுறவங்களா ஆயிடும். கண்டிப்பா. அதனாலதான் இப்ப இறைவன் கரெக்டா உண்மையிலே எப்படி இருக்காரு, செவ்வானத்தில் நட்சத்திரமா இருக்காரு. அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி ஏறும்ன்ற. சோ இதை அப்படி பண்ணல, மற்ற தேவர்களை வழிபட்டதுனால அவங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது அந்நிய தேவரை வழிபடுறது மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அவனுடைய ஆத்மா பலகீனமாகும் போது அவன் எதை வேணாலும் ஏத்துக்கிற நிலைமைக்கு வந்துடும். ஒருத்தன் பியூர் வெஜிடேரியன் ஸ்ட்ரிக்டா இருக்கிறான், வெஜிடேரியன் இல்லைன்னா சாப்பிட மாட்டான். அசைவ ஹோட்டல்ல வெஜிடேரியன் கொடுத்தா கூட சாப்பிட மாட்டான், அப்படி இருப்பாங்க. ஆனா அவனே மறுஜன்மம் எடுத்து அடுத்த டைம்ல என்ன ஆயிடுவான், எது கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குப்பாங்க. அவன் வைராக்கியமா இருந்தான், இவன் வைராக்கியம் கிடையாது. எது நாக்குக்கு ருசி கொடுக்குதோ சாப்பிட்றான், அப்படி ஆயிடும்.
இப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஒருவரை மட்டும் வழிபடுறது எவ்வளவு பெரிய வைராக்கியம். அதை விட்டு எதை வேண்டுமானாலும் பார்க்கறதுக்கு அது கரெக்ட் மாதிரி தெரியும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்துக்கள் எல்லாரையும் நம்ம அரவணைச்சு போறோம். ஆனா எது உன்னுடைய கடவுள், எது உன்னுடைய தர்மன்றத மறந்ததுனால நீ எதை வேணாலும் ஏத்துக்கிற. இல்ல, என்னுடைய உணவு வந்து பியூர் சைவ உணவு தான் அப்படின்றத மறந்ததுனால நீ எதை வேணாலும் சாப்பிடுற. இல்லையா, அது தெரிஞ்சிருந்தா, அதுதான் என்னுடைய பெருமையினே தெரிஞ்சிருந்தா நீ அப்படி பண்ணியிருக்க மாட்ட. ஸோ ஆனா இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அப்படியே தாராள மனசு அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். ஸோ அதை தான் சொல்லுவாங்களாம். அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய கோயில் நிராகரிக்கப்படுது, இடிக்கப்படுது. அதுக்கு காரணம் அவங்க அந்த தேவரை விட்டு வேற தேவரை தேடி போனார்கள். அப்ப யாருடைய கோயில், எந்த மதத்து கோயில் இடிக்கப்படுதோ அவங்க அப்படி பண்ணதுனால அது இடிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இடிச்சவங்க மேல நீ பழி போட்டுட்டு இருக்காது. அது அப்படி வணங்குறதை நீ விட்டுட்ட, உன்னுடைய புத்தி எல்லா இடத்துக்கும் போச்சு, அதனால அது இடிக்கப்படுது. இதை நாளைக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்து கோயிலை இடிச்சிட்டு மசூதி கட்டினாங்க முகலாய மன்னர்கள்னா இதுதான் காரணம். சிவனை மட்டும் வழிபட்டவங்க எல்லாத்தையும் வழிபட ஆரம்பிச்சாங்க, எதை வேணாலும் ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க, அந்த காமம் இந்த மயக்கத்துக்கு மூழ்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வெளியில இருந்து வந்து இப்படி பண்ணான். அப்ப ஒருவனை மட்டும் வழிபடுறவனுக்கு ஓகே அது வன்முறை, பட் இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்குது இல்ல ஒரு நாட்டுக்குள்ள. இங்க வந்து அந்த ஒரு மயக்கம், அந்த அந்த மயக்கத்திலே இருக்குது. இத பத்தி பின்னாடி வருது இல்லையா, குரான்ல வருது எப்படி ஒரு காரணத்துக்காக அப்பாவே பிள்ளைங்களை பொண்ணுங்களை வச்சு மயக்கி வச்சிருப்பான்ட்டு. அது பின்னாடி வரும், அதை பார்ப்போம். ஸோ இது வந்து 7வது அதிகாரம். இப்ப நம்ம 8வது அதிகாரம் பார்க்க போறோம். ஸோ 8வது அதிகாரம் இதுல பாத்தீங்கன்னா அந்த கோயில் அரண்மனை இதெல்லாம் கட்டுறதுக்கே 20 வருஷம் ஆகுது. அதுக்கு அடுத்தது ஈராம் பக்கத்து நாட்டு ராஜா வந்து இவருக்கு பட்டணங்கள்லாம் கொடுக்கிறாரு. ஸோ அதில் அதை எழுப்பி அதில் இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் குடியேற்றுறான். அப்புறம் நிறைய நாடுகளுக்கு போய் அதை ஜெயிக்கலாம் செய்யறான். நிறைய இடங்களை பிடிக்கிறான். அடுத்தது நிறைய குதிரை வீரர்கள், நல்ல செழிப்பா இருக்கிறான். குறிப்பாக அவங்க ஒரு இடத்த பிடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற வேற ஜாதி மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க, அந்த மக்களை எல்லாம். ஸோ அப்படி சில சமயம் வந்து மற்ற ஜாதியினரை வந்து வெட்டாம விட்டுருவாங்க. அவங்கள எல்லோரையும் வந்து அடிமையா இவன் வச்சுக்கிறான் வேலை செய்யறதுக்கு. ஆனா தன்னினத்துக்காரங்களை வந்து அந்த மாதிரி அடிமையா வேலை செய்யறதுக்கு அடிமைப்படுத்தல. அவங்கள வந்து போர் வீரரா, தலைவரா, ரதங்களை செலுத்துபவரா இந்த மாதிரி மட்டும் வச்சிருக்கிறான் சாலமோன். அடுத்தது வந்து கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலம் பரிசுத்தமா இருக்குதுன்னு சொல்லி தாவீதுடைய அரண்மனையில இருந்து தன்னுடைய மனைவியை வந்து வேற இடத்துக்கு அனுப்புறான். பரிசுத்தமான ஸ்தலத்துல மனைவி இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆக்சுவலா காமம் இருக்கக்கூடாது இல்லையா, மனைவி எதுக்கு துரத்தணும்? அப்ப காமத்துல இருக்கிறதுனால துரத்துறாங்க, வேற ஒரு இடம் கட்டி அனுப்பிடுறான். அதுக்கடுத்தது மோசேயுடைய கட்டளைப்படி ஓய்வு நாள், மாத பிறப்பு, வருஷத்துல 3 தரம் ஆசரிக்கிற பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆசரிக்கிறாங்க. சர்வாங்க தகன பலி கொடுக்கறாங்க. தாவீது சொன்ன மாதிரியே அந்தந்த வேலையை அவங்கவுங்க கரெக்டா பண்றாங்க. ஒவ்வொரு லேவியர் சில வேலையை பண்ணணும்,
ஆசாரியர்கள் தான் இந்த கடவுளுக்கு நெருக்கத்துல போய் பண்ணுவாங்க. இது என்னன்னா இந்து மதத்துல உள்ள விஷயம். இந்து மதத்துல பிராமணர்கள் தான் இதை பண்ணணும், அது பண்ணணும். இது ஆக்சுவலா இந்து மதத்தின் விஷயமே தான். இதுக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்ப அந்நிய தேவரை தேடி போறாங்கன்றது வந்து இந்து மதத்தை விட்டு தான் வெளில போறாங்க இல்லையா? வேற எதுவுமே கிடையாது. இது அவங்க உல்டாவா புரிஞ்சுக்கிறாங்க. அங்கிருந்து இங்க வர இவங்க தானே அந்நிய தேவர்களை தேடி போறது யாரு? இந்துக்கள் தான் போறாங்க. எங்க இருந்து போனாலும் இவங்க தான் மதமாற்றப்பட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாம ஒழுங்கா அந்த வழிமுறைப்படி இவங்க இந்த வேலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜாதி வர்ணாசிரமம்னு சொல்றாங்களே, அது பைபிள்ல தான் இருக்குது. அது அவங்களுக்கு தெரியலையா இல்ல சொல்ல மறுக்கிறாங்களா? எப்படி தெரியாம இருக்கும்? ஏன்னா திரும்ப திரும்ப வருது இல்ல. ஸோ இந்த நியமப்படி நடக்கிற வரைக்கும் கடவுள் ஒன்றும் பண்ணலை, கரெக்டா வச்சிருக்கிற. ஆனா எப்ப இந்த நியமத்தை மீறுறாங்களோ அப்பதான் அவங்க கடவுளுக்கு விரோதி ஆயிடுறாங்க. அப்ப அந்த பூசாரி பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு தள்ளி வைப்பாங்க பின்னாடி. அப்பதான் கடவுள் அவங்களுக்கு எதிராக மாறுறார். அது வரைக்கும் எதிராக மாறல. அப்ப இந்த எதிர்க்கிற குணம் வரும்போது தான் பிரச்சனையே. சரி, அப்புறம் அவன் வெளியில போய் நிறைய தங்கம் இதெல்லாம் எடுத்துட்டு வரான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுல 8வது அதிகாரத்துல போயிடுது. 9வது அதிகாரம், இந்த அதிகாரம் 9, 2 நாளாகமம் அதிகாரம் 9ல வந்து சேபான்ற இடத்துல உள்ள ராஜஸ்திரி இளவரசி அல்லது ராணியாக இருக்கும். சாலமோனுடைய கீர்த்தியை கேள்விப்படுறாங்க. அவன் இவ்வளவு பெரிய கோயிலை கட்டியிருக்கிறான், பெரிய பிரம்மாண்டம், ரொம்ப புத்திசாலி, ஞானவான், இப்படி எல்லாம் கேட்கும்போது இது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அப்ப ராஜஸ்திரி இல்லையா, அப்ப வெறுங்கையோட வரமாட்டான். அவ ஒட்டகம் நிறைய நிறைய தங்கம் ரத்தினங்கள் இதோட வரா. நம்ம விடுகதை போடுவோம், அதை வச்சு அவனுடைய அறிவை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறான். கேட்கும் பொழுது எல்லாத்துக்கான பதிலும் சொல்றான். ஒண்ணு கூட அவனுக்கு தெரியாம இல்லை. அதுக்கப்புறம் சாலமோனுடைய பானபாத்திரக்காரர், அவனுடைய அரண்மனை, அவனுடைய சாப்பாடு வைக்கக்கூடிய அந்த உணவு பதார்த்தங்கள், அவனுக்கு வேலை செய்யறவங்களுடைய வீடு, அதெல்லாம் கூட பிரமிப்பா இருக்குது. அவ்வளவு சூப்பரா கட்டி இருக்கிறாங்க. ஸோ அவன் உத்தியோகஸ்தர் வந்து வரிசைப்படி வச்சிருக்கிறான். இவனுக்கு வேலைக்காரன், அவனுக்கு வேலைக்காரன், அவனுக்கு வேலைக்காரன், அப்படிதான் இருக்கும் கடவுள் சொர்க்கத்துல சொல்றாரு இல்லையா? ஸோ அதையும் பார்க்கறான். அவங்க போட்டிருக்கிற வஸ்திரங்களை பார்க்கறான், ட்ரெஸ்ஸு. அப்புறம் பானபாத்திரக்காரர்களுடைய வஸ்திரங்களை பார்க்கறான், அவங்க வேலைக்காரங்களுடைய வஸ்திரத்தை பார்க்கறான். எல்லாமே அந்த டிஃப்ரெண்டா இருக்கிறத பார்க்கறாங்க. அதே மாதிரி கடவுளுடைய கோயிலுக்குள்ள போகும்போது நடை மண்டபத்தை பார்க்கறான். இங்க நடை மண்டபம் இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு அந்த இந்து கோயில் தான் ஞாபகம் வருது. 10 கால் மண்டபம், 100 கால் மண்டபம், அதுதான் பிரமிப்பா இருக்கும் பார்க்கறதுக்கு இப்பவுமே. பழைய மண்டபம், பழைய கோயில்கள் எல்லாம் இதெல்லாம் பார்த்து அவ ஆச்சரியத்தால, நிஜமாலவே இந்த இந்து கோயில்கள்லாம் அப்ப கட்டண காலத்துல எப்படி இருந்திருக்கும், செம சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து ஆச்சரியத்துல பிரமிப்போட ராஜாவை பார்த்து, உன்னுடைய வர்த்தமானங்கள் ஞானத்தை பற்றி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அத கண்ணால பார்த்தாதான் நான் நம்புவேன். ஏன்னா அவங்க வார்த்தையை நம்புற மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது, அவங்க சொன்னது உண்மையில் பாதி கூட கிடையாது, அதை விட அதிகமாக இங்க இருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ உன்னை ராஜாவாக பெற்ற இந்த ஜனங்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள் அப்படின்றாங்க. ஸோ எப்பவுமே உன்னுடைய ஞானத்தை உன் முன்னாடி நின்று கேட்கக்கூடிய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். உன்னை வந்து கர்த்தர் ராஜாவா வச்சிருக்கிறாரு பத்தியா? அப்ப உன் மேல கடவுளுக்கு எவ்வளவு அன்பு இருந்தா உன்னை இவ்வளவு பெரிய பதவியில வச்சிருந்திருப்பேன்.
அவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. பிரேஸ் தி லார்ட். ஸோ இஸ்ரவேல் எப்பவும் நிலைநிறுத்தணுன்றதுக்காக இஸ்ரவேல் மக்கள் மேல உள்ள அன்புனால தான் அதை நியாயம் நீதி செய்யறதுக்கு உன்னை அதன் மேல் ராஜாவா வச்சார் அப்படின்ட்டு அந்த ராஜஸ்திரீ சொல்றான். ஸோ ராஜாவுக்கு 120 தாலந்து பொண்ணை கொடுக்குறாங்க, அந்த வாசனை மிக்க கந்த வர்க்கங்களை கொடுக்குறாங்க, ரத்தினங்களை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே வந்து கொடுத்தது கிடையாது. கந்த வர்க்கங்கள், அந்த வாசனை பொருட்கள்லாம் இது வரைக்கும் அப்படி வந்ததே கிடையாது. அவ்வளோ கொடுத்தாங்களாம். அதே மாதிரி ஓப்பீர்ல இருந்து தங்கத்தை எடுத்துட்டு வர ஈராமின் வேலைக்காரர்களும் சாலமோனுடைய வேலைக்காரர்களும் நிறைய வாசனை மரங்கள், ரத்தினங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அந்த வாசனை மரங்களை வச்சுதான் ராஜ அரண்மனைக்கு ஊன்றுகோல் வச்சு இருக்கிறாங்க இல்லையா. அந்த மண்டபம் அதை தாங்கும் இல்லையா, 10 கால் மண்டபம் அந்த மாதிரி சொல்லுங்க. அதை வந்து அந்த மரத்துல, வாசனை உள்ள மரத்தினால அவன் செய்யறான். அந்த சுரமண்டலன்ட்டு ஒரு வாத்திய கருவியும் அந்த மரத்தினால உருவாக்குறான். அப்ப இந்த சேபாவின் ராஜஸ்திரி வந்து நிறைய பரிசு கொடுத்தா இல்லையா. ஆனா அதை விட அதிகமாக அவ ஆசைப்பட்டு கேட்டதை சாலமோன் கொடுத்தான். அதுதான் கொடுக்கறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறாங்க. அப்புறம் பரிவாரத்தோட அவ திரும்பி போயிடுறா அவ நாட்டுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அவன் எவ்வளவு பணக்காரனாக இருந்தான் அப்படிங்கிறத சொல்றது தான் இது ஃபுல்லாவே. தங்கத்தினால செஞ்சான், தங்கத்தினால தட்டு செஞ்சான், தங்கத்தினால தகடு செஞ்சான், அந்த கோயில்ல நிறைய இடங்களை வந்து தங்கத்திலேயே செஞ்சான். இந்த மாதிரி விஷயங்களே திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு இருக்கும். ராஜ சிம்மாசனம் பக்கத்துல 12 சிங்கம், அந்த கை வைக்கிற இடத்துல 2 சிங்கம் 2 பக்கமா இருக்கிற மாதிரி நிக்குது. அப்புறம் முன்னாடி 6 படிக்கட்டு இருக்கும். அந்த 6 படிக்கட்டுல 2 பக்கம் 6 சிங்கம்னா 12 சிங்கம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்படி எல்லாம் இருக்குமா, அப்படியே சிங்கம் இறங்கி வரா மாதிரி அப்படி பண்ணி வச்சிருந்தாங்களாம். ஸோ எல்லாமே அங்க தங்கமா தான் இருந்துச்சு. வெள்ளிக்கெல்லாம் ஒரு பொருளாவே நினைக்கலன்றாங்க. அவ்வளோ தங்கம் அளவுக்கு அதிகமா இருந்திருக்கு. கடவுள் சொல்லுவார் இல்லையா, சொர்க்கத்துல அப்படி இருக்கும், தங்கமே வந்து வேல்யூ இருக்காது, தங்க வைர வைடூரியம் ஒரு மண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி வெளியில இருந்து குரங்குகள், மயில்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அவன் ரொம்ப ஞானத்துல சிறந்தவனாக, ஐஸ்வர்யத்துல சிறந்தவனாக இருந்தான். அவனை பார்க்கறதுக்காக, அவன் ஞானத்தை கேட்கறதுக்காக எங்கெங்க இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் வராங்க. வரும்போது நிறைய காணிக்கையாக வெள்ளி பாத்திரம், தங்க பாத்திரம், வஸ்திரங்கள் இதெல்லாம் வேற எடுத்துட்டு வராங்களாம். குதிரைகள், கோவேறு கழுதைகள் இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஸோ அப்போ அவனுடைய அந்த மகிமை எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தான் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாகவே இந்த அதிகாரம் ஃபுல்லாக சொல்லுது. கடைசியில் 40 வருஷம் ஆட்சி செய்கிறான். பிறகு அவன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான்னு சொல்றான். இறந்தான்னு சொல்ல, நித்திரை அடைந்தான். தூங்குறவங்க தானே எழுந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க திரும்ப உயிர்ப்பிப்பாங்க அப்படின்னு சொல்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னன்னா, தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி தானே, இந்த உடம்புல தூங்கி டக்குன்னு இன்னொரு உடம்புல எழுந்திரிச்சு வருது ஆத்மா. அதுக்கப்புறம் அவனுக்கு பதிலாக அவனுடைய பையன் ரெகோபெயாம் அப்படிங்கிறவன் வந்து ராஜாவாகிறான். இதுல இன்னும் நிறைய இருக்கும், அதெல்லாம் நாளாகமத்தில் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்துருந்துச்சு. என்னன்னா இவன் போக போக நிறைய 1000 பெண்களை, அதாவது 700 மனைவி 300 மறுமனையாட்டி, இப்போ மொத்தம் 1000 பேர். அப்ப காமத்திலேயே மூழ்கி கடந்திருக்கிறான் காட்டுல. அப்ப எல்லாருக்கும் அவன் வந்து கோயில் கட்டுவான். வெவ்வேறு பார்க்குற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணுவான். ஸோ அப்போ வெவ்வேறு ஜாதி பெண்கள், அப்போ வெவ்வேறு தேவர்களுக்கு கோயில் கட்டுவான். ஸோ இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது.
பட் இருந்தாலும் பார்த்துக்கிறேன் உன் பையனுன்ட்டு தாவீதுக்கு வாக்கு கொடுத்தாரு இல்லையா, அதனால அவனை ஒன்றும் பண்ணலை. இப்போ இது எதுக்குன்னா, இப்போ கடைசி நேரத்தில் நமக்கு சொல்ற விஷயங்கள், நமக்கு வந்து நம்ம இறந்துட்டா நம்ம குழந்தைய யார் பார்த்துக்குவா, கடவுள் சொல்றாரு உன்னை நான் பார்த்துக்கிற மாதிரி உன் குழந்தைய நான் பார்த்துக்க போறேன். இப்போ கடவுள் பார்த்துக்குவார், நீங்க பயப்படாதீங்க, அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க லேசா இருங்க, கவலையற்று இருங்க அப்படிங்கிற மெசேஜ் தான் இது. ஸோ அதெல்லாம் இதுல வரல, பட் ஏற்கனவே வந்துச்சு. சரி, இப்ப 10வது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, சாலமனுடைய பையன் ரெகபயம் ராஜாவாகிறான். இப்ப இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் வராங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சாலமனுக்கு பயந்து ஒருத்தன் யெரொபெயாம்ன்றவன் ஊரை விட்டு போயிருந்திருப்பான். அவன் செத்துட்டான், இப்ப இவன் வந்துட்டானோடனே வந்துட்டாங்க. அப்ப வந்த பிறகு இவன் வந்து நிறைய பேரை கூட்டிட்டு போய் கேட்கறான், உங்க அப்பா எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணான் சாலமன். ஸோ அந்த கடைசியில அந்த மயக்கத்துல ஏதோ பண்ணியிருப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி நீ பண்ணாம இருப்பியா? அப்படி இருந்தா உன்னை நாங்க சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இது, ராஜாவான உடனே மக்கள் இப்படி டிமாண்ட் வைக்கிறாங்க. சரி நீங்க போயிட்டு வாங்க, 3 நாள் கழிச்சு நான் சொல்றேன்ட்டு அவங்க அப்பா கூட இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது, ஆமாப்பா நீ வந்து மக்கள் சொல்ற மாதிரி நடந்துக்கோ, அவங்க மேல தயவு காட்டு. அப்படி நீ தயவு காட்டுன அப்படின்னா அவங்களும் உனக்கு எப்பவும் ஊழியக்காரர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்ன பண்றான், அவன் வயது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்கறான். அவங்க சொல்றாங்க, டேய் உன்னை இல்ச்சவாயன்னு நினைச்சிடுவாங்கடா, எங்க அப்பா என்னுடைய சுண்டு விரல் கூட எங்க அப்பா இடுப்பை விட தடிமன் ஆனது, எங்க அப்பாவை விட உன் மேல வந்து ரொம்ப பாரத்தை நான் சுமத்துவேன், எங்க அப்பா சாட்டையால் அடிச்சா நான் தேலை விட்டு கடிக்க வைப்பேன்னு போய் சொல்லியிருந்தான். அவனும் அதையும் சொல்றான். அப்ப தவறான ஆலோசனை என்ன பண்ணும் மனிதனுக்கு? ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, அவன் நல்லவன் தான், கூட இருக்கிறவன் தான் சரியில்லை. அரசியலும் சரி, வீட்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அது எப்படி ஜாக்கிரதையா இருக்க முடியும்? ஏன்னா மனிதன் வழி எல்லாமே தப்பா தான் இருக்கும். இப்ப கடவுளுடைய வழிபடி நம்ம நடக்கிறோம். அப்ப கடவுள் இப்ப வழி கொடுக்கிறார். மனித வழியை கேட்டதுனால இந்த பிரச்சனை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவன் போய் சொல்றான் மக்கள் கிட்டயும் இதே மாதிரி. அப்படிலாம் நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் கேட்டுன்னு இருக்க முடியாது. நான் ராஜாவா, நீங்க ராஜாவா? இதை விட பயங்கரமா உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன், துக்கம் கொடுப்பேன் நானே. மக்கள் பாக்குறாங்க, போயா எங்களுக்கும் தாவீதுக்கும் என்ன சம்பந்தம், போயான்ட்டு எல்லாரும் போயிடுறாங்க. இப்ப யூதான்ற ஒரு கோத்திரம் மட்டும் இருக்கும், அதுக்கு மட்டும் இவன் ராஜாவா இருக்கும், ரெகொபெயாம். ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா, தாவீது அந்த மாதிரி பண்றான் இல்லையா, நிறைய திருமணம் பண்ணி நிறைய. அப்ப வந்து கடவுள் சொல்லுவாரு, நான் உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன், ஏன்னா உங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன், ஆனா அதுக்கு பதிலாக உன் சந்ததியை பழி வாங்குவேன், உன் பையனை வந்து அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கிடுவேன், ஆனா ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துடுவேன், ஏன்னா நான் வந்து உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஒன்னுக்காவது ஆளுன்னுட்டு. அப்படி அதாவது கடவுள் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கறது, அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுதான், அதன்படி வந்து இவன் ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பான். சரி, மக்கள் கிட்ட பேசி எப்படியாவது நம்ம பக்கம் சேர்த்துக்கலான்ட்டு இவன் ஒரு வேலைக்காரனை அனுப்புறான் மக்கள் கிட்ட. மக்கள் கடுப்புல கல்லெறிஞ்சு அவனை கொன்னுடுறாங்க. சரி, அப்புறம் நமக்கும் இதான் நிலைமைன்ட்டு ரெகொபெயாம் ரதத்தின் மேல ஏறி எருசலேமுக்கு ஓடி போயிடுறான்.